உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நாடக கம்பெனி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பல அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலி மூலமா சற்று ஆராய்வோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். முதல்ல இந்த இவிஎம் வாக்கு இயந்திர முறையை ஏன் தொடர்ந்து விடாப்பிடியா கட்டாயமா அரசாங்கம் தொங்கிக்கிட்டு இருக்கு, தேர்தல் ஆணையம் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. ஏன்னா வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்ல அறியப்படக்கூடிய அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளிலே கூட வாக்கு எந்திரங்களை பயன்படுத்துறது இல்ல, வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்துறாங்க. அவங்க அப்படி ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கிற காரணமும் சொல்றாங்க. அதுல முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி ஒரு முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முறையை ஏன் இவ்வளவு பெரிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியா ஏன் அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. அவங்க சொல்ற பதில் எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அதுதான் உண்மை. அதை வச்சாவது அந்த வாக்கு எந்திரத்தை வச்சாவது தொடர்ந்து தேர்தல் சரியாக நடத்திக்கிட்டு வராங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கேள்விக்குறிதான். முதல்ல ஒரு கேள்வி வந்துச்சு, வாக்கு எந்திரத்துல ஓட்டு போடும்போது நான் அமுக்கிற பட்டன் கரெக்டான பட்டன்ல தான் போய் விழுகுதா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்பதான் விவிபேட் அப்படின்னு இன்னொன்று சேர்ந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த விவிபேட் நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோமோ அது அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள 10 செகண்ட் லைட் எரிஞ்சு அந்த சின்னத்தை காமிச்சு அந்த துண்டு சீட்டு மட்டும் நம்ம போட்ட சின்னத்தோட துண்டு சீட்டு விழுகும் அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. முதல்ல அறிமுகப்படுத்துறது பாராளுமன்ற தேர்தலில் தான். சட்டமன்ற தேர்தலில் அதை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வழக்கு போட்டு பிறகு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்புல பாராளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, சட்டமன்ற தேர்தல்களையும் இந்தியாவில் எல்லாத்துலயும் விவிபேட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தலாம் சொல்லிட்டாங்க. அப்ப உள்ளாட்சி தேர்தல்கள், நகராட்சி தேர்தல்கள் அதுல பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வந்தப்ப தீர்ப்பு அப்படி சொல்லல, ஒன்லி பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் உள்ளாட்சி தேர்தலில் விவிபேட் பயன்படுத்துறது இல்லை. அங்க நம்ம சும்மா பட்டம் நம்பிக்கிட்டு வருவோம், அது எந்த சின்னத்துல விழுகுறது யாருக்கும் தெரியாது. அதுதான் நடந்துகிட்டு இந்த உள்ளாட்சி தேர்தல் சொல்லும் போது பல கேலி கூத்துகள்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம். என்ன ஒரு ஓட்டு பெற்ற வேட்பாளர்கள், 0 ஓட்டு, வெறும் சுழியம் வாட்டு, அதாவது அவர் கூட அவருக்கு போடலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த இவிஎம் காட்டின கேலி கூத்துலாம் தொடர்ந்து பல இடங்கள் நடந்திருக்கு. இதை சுட்டி காட்டி பல பேர் தனிப்பட்ட முறையில கூட தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சமூக நல இயக்கங்கள் போராடிக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் பல குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அரசியல் கட்சி, அதாவது ஆண்ட கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸோ, ஆட்சியில காங்கிரஸுக்கு துணையா இருந்த கட்சிகளோ அல்லது பிஜேபிக்கு துணையா இருந்து இப்ப எதிரில் இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளோ குறை சொல்லுவாங்களே ஒளி அதை பத்தி ஒரு பெருமுயற்சி எடுத்து ஒரு தீவிரமான ஒரு வாக்கு எந்திரத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் மாதிரி முன்னெடுக்கிறது இல்லை. தேர்தலில் புறக்கணிப்போம் சொல்ல வேண்டியதான, என்ன கெட்டு போகுது, ஒரு தடவை தேர்தலில் புறக்கணிச்சா என்ன ஆயிர போகுது, அவங்களா போட்டு ஜெயிச்சிருவாங்களா, அது மக்கள் ஏத்துக்குவாங்களா அந்த ஜனநாயகத்தை, அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் ஒழிய ஒட்டுமொத்தமா வாக்கேந்திரத்தை புறக்கணிப்போம், வாக்கேந்திரத்தின் மூலமா தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தால் ஒழிய வாக்கேந்திரத்தை கைவிட மாட்டாங்க. ஏனோ தெரியல, அந்த காங்கிரஸும் சரி இந்த திமுகவும் சரி இதுல இந்த விஷயத்துல அப்படி ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்ப சொல்லுவாங்க. ஆனா வேற ஒன்றும் நடவடிக்கையில் இறங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கள்ள மௌனத்துக்கு காரணம் என்னங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான். இந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த கூத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா வாக்குப்பெட்டியெல்லாம் கொண்டு வச்சு அதை 4-5 நாளைக்கு வச்சு அது பூஜை பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஒரு ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூம்ல, அது எங்க இருக்கும்னா அந்த பகுதியில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியிலோ பள்ளிக்கூடத்திலோ கொண்டு போய் ஸ்ட்ராங் ரூம்ங்கிற இதுல வாக்கு எந்திரங்களை பூரா அடுக்கி வச்சு அதை சீல் வச்சிருவாங்க. அந்த சாவி பொறுப்பான தேர்தல் அதிகாரி தன்னுடைய கஸ்டடியில வச்சிருப்பாரு. ஏன்னா எவ்வளவு பெரிய முக்கியமானது அந்த சாவி, அந்த அறையோட முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவங்கிறது அந்த அறைக்கு 3வது அடுக்கு பாதுகாப்பு போட்டு வச்சிருப்பாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பூட்டோட சாவி வாக்கு எண்ணிக்கை போய் பார்த்தா கிடைக்கலையா. எந்த ஊர்ல, விருதுநகர்ல சாவி கிடைக்காதனால வாக்கு எண்ணிக்கை தாமதம் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியில செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவு வேடிக்கையான பாருங்க. ஜஸ்ட் லைக் தட் அந்த சாவியைக்கான சைக்கிள் சாவியைக்கான அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமை வாக்கு போட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்ட வரும்போது அந்த சாவியை தேர்தல் அதிகாரி அதுக்கு யார் பொறுப்பு, தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த தேர்தல் அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. சாவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தேடி பார்த்தா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பூட்டை உடைச்சி திறந்து உள்ள போய் வாக்கெந்திரத்தை எடுத்து வச்சு எண்ணாங்க. இது விருதுநகர்ல இருந்த ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கடலூரிலும் சாவி கிடைக்காததால் வாக்கு எண்ணிக்கை துவங்கவில்லை, தாமதம் அப்படின்னு சொல்லி செய்தி ஓடிச்சு. ஒன்னும் புரியல, எப்படி சாவி மிஸ் ஆகும்? இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாவியை தேர்தல் எவ்வளவு எப்படி தொலைப்பாரு? இல்ல எல்லாருமே சாவி வந்து அந்தந்த ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு திரும்ப வந்து சேரலையா அப்படிங்கிற விளக்கம் தெரியல. இது ஒரு அப்புறம் இப்ப நடந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மொத்தமே 3 தான். அதுல சீமான் பேரை அகர வரிசைப்படி முதல் பேரா வந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல் பேரா சீமான் பேரை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்க, 3வது வர வேண்டிய ரஞ்சித் குமார் அப்படிங்கிற பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளரோட முன்னாடி ஒரு சேர்த்து, அதாவது இரஞ்சித் குமார் தான் தமிழ் இலக்கண விதிப்படி வரணும், அவர் பேரு தப்பா வச்சிருக்காரு, அதனால நாங்க தேர்தல் ஆணையம் வந்து கரெக்டா தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு சேர்த்து இரஞ்சித் குமார் அப்படின்னு ஆக்கி அந்த இரஞ்சித் குமார் அதனால அகரவரிசைப்படி மேல கொண்டு வந்துட்டு முதலாவது வர வேண்டிய சீமான் பேரை 2வது தள்ளி விட்டாங்க. இது கூத்து நடந்துச்சு. திருவள்ளூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறது நாம் தமிழர் கட்சியோட தலைமை நிலைய செயலாளர், தலைமை அலுவலக செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் தான் அங்க போட்டியிடுறாரு. அங்கே கிட்டத்தட்ட இதே கூத்து தான். செந்தில்குமார் பேரு வாக்கு எந்திரத்துல முதல் பேரா வந்திருந்திருக்கணும், பேர் சின்னம் அங்க வந்து முதல் பேரா வந்திருந்திருக்கணும். அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, அங்க என்ன வேடிக்கைன்னா அங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மொத்தம் 4 கட்சி, நாம் தமிழர் இல்லாம 3 கட்சி, அந்த 3 கட்சி வேட்பாளருடைய பேரும் அந்த ரகர வரிசையில தான் ஆரம்பிக்குது. தேர்தல் ஆணையம் என்ன ரொம்ப தமிழ் இலக்கணப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா 3 பேர் முன்னாடி சேர்த்து அந்த 3 பேர் பேரையும் மேல ஏற்றி செந்தில்குமார் பேர் 4வது தள்ளிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. முதல் பேரை வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஆசை போல, பர்டிகுலரா திமுக வேட்பாளர் பெயர் உதயசூரியன் சின்னம் முதல் சின்னமா வரணுங்கிற மாதிரி அவர் பேருக்கு மட்டும் சேர்த்து அவர் பேரை மேல ஏற்றி அவர் சின்னத்தை உதயசூரியன் சின்னத்தை முதல் சின்னமா கொண்டு வந்துட்டு நாம் தமிழர் சின்னத்தை 2வது வச்சுட்டு மற்ற ராவரிசையில் உள்ள பேர்கள்லாம் 3வது 4வது வச்சுக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கும் இதுக்கு இலக்கணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன் ஆஃப் தேர் பிசினஸ். அவங்க இதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி சில வேலைகளும் பண்றாங்க தேர்தல் ஆணையம். அதுக்கு மேல அந்த தேர்தலை பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் நடந்த கூத்த பாத்தீங்கன்னா, அதாவது முந்திலாம் அந்த இலைமறை காய போல அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது இருட்டுல இரவு 10 மணிக்கு மேல தேர்தல் ஆணையத்தை அதிகாரிகளோட நடமாட்டம் இருக்காங்கிறதெல்லாம் கண்காணிச்சுட்டு சொல்லி வந்து பணப்பட்டுவாரா நடக்கும், பயந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பப்ளிக்கா பட்டப்பகல்ல வாட்டுக்கு அங்கங்க போய் கூப்பிட்டு வச்சு பணப்பட்டுவாரா நடக்குது. சில பகுதியில் மக்கள் எங்க அந்த தெருக்கு வந்துருச்சு, எங்க தெருக்கு வரலன்னு சொல்லி சாலை மறியல் போராட்டம்லாம் நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. ஜனநாயகம் எவ்வளவு கேலி கூத்தாக்கிட்டு இருக்கு. இதை பத்தி யாரும் அதை பத்தி நடவடிக்கை எடுக்க போய் பறந்து போய் பல பேர்கிட்ட கொண்டு வர பணத்தை பறிச்சதா சொல்லி கிட்டத்தட்ட 1250 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணதா சொன்னாங்க. சரி, அப்ப அந்த பறிமுதல் பண்ணதெல்லாம் யார்கிட்ட பண்ணாங்க, அந்த பட்டியல் இருக்கா, எந்த காரணத்துக்காக வச்சிருந்த பணம், அதுக்கான விளக்கம் கொடுத்தாங்களா அப்படிங்கிற பத்தி எந்த விளக்கமும் நமக்கு யாருக்கும் பொதுமக்களுக்கும் தெரியாது, மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் எதுவுமே சொல்ல. சரி, அந்த பறிமுதல் பண்ண பணத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே திருப்பி கொடுத்துட்டாங்களாம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, தேர்தல் ஆணையங்கிறது ஒரு நாடக கம்பெனி அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. பல இடங்கள்ல அதிமுக வேட்பாளர் எவ்வளவு தர்றான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை விட அதிகமா திமுக வேட்பாளர் பணம் தர்றது, அல்லது திமுக வேட்பாளர் எவ்வளவு தரான்னு பாத்துக்கிட்டு இருந்துட்டு அதை விட அதிகமா அதிமுக வேட்பாளர் பணம் கொடுக்கறது. எப்படியாவது ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப நியாயமானவங்க, அதிக பணம் கொடுத்தவங்க தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற சத்தியம்ல வாங்கிக்கிறாங்க, பால்ல சத்தியம் வாங்கிக்கிறாங்க, அதுக்கு மேல பயமுறுத்திடுறாங்க. நீ வாக்கு போடுறது யாரு, நீ போட்ட யாரு போறாங்க எங்களுக்கு கண்க சிசிடிவில பாத்துருவாங்கிறது அப்படின்லாம் பயமுறுத்தி மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாங்க. இப்படி ஒரு நாடக கம்பெனி மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணுமா இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டுக்கு? அதை விட என்ன கேட்டா, அந்த ஒரு தேர்தலுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் எக்ஸ்செக்கர் அப்படிங்கிற நாட்டோட பொருளாதாரம் வந்து இவ்வளவு தூரம் அந்த தேர்தலுக்காக செலவு பண்ணி கஷ்டப்படுறதை விட பேசாம ஒரு ஏல கம்பெனியா மாத்தி இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத இந்திய தேர்தல் ஏல ஆணையம் அப்படின்னே மாத்திரலாம். மாத்திட்டு ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களுக்கு இது மட்டும் வாங்கிட்டு வேட்பாளர் கூப்பிட்டு ஏழை விட்டலாம், நீங்க எவ்வளவு வாக்குக்கு தர்றீங்க, நேரடியா கேட்டா முடிவு இல்லாம போயிடும். டெண்டர் மூலமா கால்ஃபார் பண்ணி எல்லாரையும் வர வச்சு எல்லாருமே டெண்டர் ஓபன் பண்ணி இதுல யார் அதிக பணம் கோட் பண்ணிருக்காங்களோ ரைட், நீங்க போய் வாக்காளருக்கு கரெக்டா கொடுத்துருங்க. வாக்காளர்கள் யாரும் பணம் வந்து சேரலாம், தேர்தல் ஆணையத்துக்கு அந்த முறையிடலாம், உங்களுக்கு வந்து பணம் இந்த பணம் உங்களுக்கு தராத கொண்டாங்க,
நீங்க அதை வாங்கிக்கிட்டு அந்த கட்சிக்கு நீங்க வாக்களித்தா கணக்கு எடுத்துக்கப்படும், தேர்தல் நடத்த வேண்டியதில்லை, அந்த கட்சி வேட்பாளர் ஜெயித்தா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை ரொம்ப சீரியஸா நான் நாடு அதை நாடு வலைவலி சார்பா தேர்தல் ஆணையத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறேன். இதை கருத்தில் கொண்டு அடுத்த தேர்தல்களாக இது மாதிரி இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடா செஞ்சு வீணான செலவுகளை தவிர்க்கும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.